வணக்கம், டாக்டர் திவ்யதங்கராஜ், MD, homeopathic consultant. Recently, ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு by our researchers that PCOS இப்பொழுது PMOS-ஆ நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. PCOS அதாவது Polycystic Ovarian Syndrome-க்கு புது பெயர் தான் PMOS. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து Polyendocrine Metabolic Ovarian Syndrome. இந்த PMOS கண்டிஷன் வந்து உலகம் முழுவதும் 170 மில்லியன் பெண்களை பாதிக்குது. இந்த பேர் மாற்றம் வந்து 14 வருஷமா குளோபல் கன்சல்டேஷனோட ஒரு ரிசல்ட் தான். ஏன் பேர் மாற்றுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? PCOSன்னு சொன்னா ஓவரீஸ்ல சிஸ்ட் இருக்கிறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த கண்டிஷன்ல ஹார்மோன்ஸ், மெட்டபாலிசம், ஸ்கின், மென்டல் ஹெல்த், ஃபர்டிலிட்டி அப்படின்னு நிறைய விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது. எல்லாருக்கும் சிஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி ஓவரியன் சிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. ப்ரொஃபஸர் ஹெலினி டீடே வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இதை லீட் பண்ணியிருக்கிறாங்க. பழைய பேர் வந்து டிலேட் டயக்னாசிஸ் அண்ட் இன்அடிக்வேட் ட்ரீட்மெண்ட்க்கு ஒரு காரணம்னு சொல்றாங்க. இந்த புது பெயர் வந்து அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணும், கரெக்ட் டயக்னாசிஸ் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்க்கு உதவும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் நம்புறாங்க. ஸோ இனிமேல் நம்ம பிசிஓடி ஆர் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லாம PMOS அப்படின்னு சொல்ல பழகிக்கலாம்.